எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரி ஃபேஷனோட ஓனர் ஜெரி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கடந்து வந்த பாதை, கஷ்டமான தடங்கள் என்னென்ன அனுபவிச்சு இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை தான் அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஜெரி. வணக்கம். சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கடையை ஆரம்பிக்கணுன்ட்டு அந்த ஐடியா, அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்துச்சு? எல்லாமே மார்க்கெட்டிங் தான் பண்ணுவேன். நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தனால அதுலேருந்து அப்படியே வந்தது தான். மார்க்கெட்டிங்கில் இருந்து 1 இயர் ஜேர்னி பண்ணனால அந்த நெக்ஸ்ட் ஐடியா மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு மோட்டிவ். எங்கே பார்த்தாலும் உங்கள் குமரி ஃபேஷனோட ஆடு தான் ப்ரோ. இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் நீங்கள் தான் வரீங்க, யூடியூபை திறந்தாலும் நீங்கள் தான் வரீங்க, எங்கே பார்த்தாலும் உங்களோட பேர் தான் ப்ரோ இருக்குது. எப்படி ப்ரோ இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆனீங்க? அதே போல் அவங்க கேட்ட கேள்விகள் என்னென்னா, எப்படி பிராண்ட் ஆனீங்கன்னு கேட்டாங்க. இவ்வளோ சிம்பிளான சின்ன மந்திலே இன்னொரு ரீசன் தான், மார்க்கெட்டிங் வச்சு நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்ணேன். நானே நினச்சி பார்க்க முடியாத அளவு ஒரு மாதிரி ஒரு 3 டேஸில் ஒரு 5 டேஸ்லேயே நல்லா பீக் லெவலில் ரீச் ஆச்சு. அதே போல் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரகிளை தாண்டி நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். நானும் நிறைய கண்டென்ட் வீடியோ போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி நிறைய பேர் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே நிறைய பேர் சொன்னாங்க, இவங்கெல்லாம் பிஸ்னஸை மூடிட்டு போகிறான், லாஸ் ஆக போகுது, சும்மா கொடுக்குறான். அப்படி ஜஸ்ட்டு பிஸ்னஸ் மைண்ட் செட்டு என் ஃபுல்லாக இருந்தனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடியா வச்சு நானும் அதுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்து உழைச்சனால தான் இந்த அளவு ஸ்டாண்டர்டாக என்னால் இருக்க முடியுது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ண யங்ஸ்டர்லாம் நிறைய மோட்டிவ் இருக்கும், ஆனால் பண்ணலான்னு ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்காது. ஆனால் நெக்ஸ்ட்டு பண்ண ஒரு தைரியம் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே பண்ணிடுங்க ப்ரோ, சும்மாவே பண்ணிடுங்க, காலை போட்டுருங்க. ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கடலோட ஆழம் தெரியாமல் காலோடன்னு சொல்லுவாங்க. நீ ஃபஸ்ட்டு உன்னோட காலை நீ ஒரு இதில் விதைச்சாதான் அது வந்து அடுத்தடுத்த படி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை எனக்கு ஒரு எஜுகேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஐடியா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க. நான் ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த லெவலில் போயிட்டு எனக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இப்போ புதுசாக அந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு ஆன்சர் தான். யாராலுமே எதுவுமே நம்ம தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரியாமல் தான் பண்ணுறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே உடனே பண்ணிடுங்க, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு, ஆனால் நான் பண்ணிவிட்டேன். ஆனால் இப்போ ஸ்டெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ஐடியா, வேறு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா குயிக்காக வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஒன்றால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, நிறைய என்ன சொல்லுவாங்க, நம்ம தொடங்கிய நேரம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, இது தேவையில்லாத காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு தெரியும், உனக்கு உள்ள இருக்க தன்னம்பிக்கையில் தான் நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கால் வைப்பார். அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு முதல்ல முதலீடு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்பட்டுச்சு? கேட்ட கேள்விக்கு சிம்பிளான பதில் தான் மக்களே. யாரும் பயந்துடாதுங்க. அந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ப்ராஃபிட்டு கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 lakhs பண்ணேன், அதுக்கடுத்து ஒரு 5 lakhs, அதுக்கடுத்து மொத்தம் டோட்டலாக எடுத்து ஒரு 35 லட்சம் கரெக்டாக ஆகியிருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் லைஃப்பை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்னீங்க, எந்த இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிங்க? ப்ரோ, அவங்க சூப்பரான கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்லா கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் அவங்க லைஃப்பை தொலைக்க மாதிரி ஒரே விஷயத்தில் கோட்டை விடுவாங்க, காதல். அது காதல் தான் நம்ம மக்களே. அது எப்படி வந்துச்சுன்னா அவன் அங்கேருந்தே வந்துச்சு. நான் அப்செட் பண்ணிட்டே முடியும். 3 வருஷம் நரக வேதனை விட்டுட்டு போயிட்டா. ஏதோ லவ் போச்சு, 3 வருஷம் போச்சு, நல்லா ஜாலியாக போச்சு. எல்லாமே ஊர் சுற்றணும், என்ஜாய் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். எல்லாம் இப்போ ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரே காதல் தான் மக்களே. நான் காதல் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துருப்பேன். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. நெக்ஸ்ட் லெவல் மணி மட்டும்தான் மக்களே லவ், ஓகேவா? இது நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், உங்களுக்குன்னு சொல்கிறேன். மணி இருந்தால் எல்லாமே வரும். நான் என் லைஃப்பில் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்களும் இந்த காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்பில் வேஸ்ட்டு பண்ணாதுங்க. உங்களுக்கு லவ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த லைஃப்பில் மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மீது எல்லாமே தானாக வர மக்களே. நம்ம குமரி ஃபேஷன் சார்பாக எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.